ஹே காய்ஸ், நான் தான் உங்கள் ரெமோ பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் எந்த மாதிரியான அக்கௌண்ட்டோட வீடியோ கலெக்ஷன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கப்பட்ட டாப் கலெக்ஷன். இது கூடவே பார்த்தீங்கன்னா கோல்டன் 5th to all 6th மட்டும்தான் மிஸ்ஸிங். ஃபுல்லாக ஒர்த்தபுளான அக்கௌண்ட்டோட கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். அக்கௌண்ட்டோட தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இந்த புஷ்அப் இமோட்டு இந்த ஓல்டர் பாஸ் பிளேயர் எல்லாருக்குமே தெரியும். எல்லா ஈவெண்ட்டுமே ரிட்டன் விட்டாலுமே இந்த புஷ்அப் இமோட்லாம் இப்போ வரைக்கும் விடலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃபேமஸ் மேக்ஸு சேர் இமோட்டு அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேக்ஸ் அக்கௌண்ட்டு தான். அதை விட்டுட்டு அக்கௌண்ட்டோட ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா லெவல் 81 லைக் பார்த்தீங்கனாலுமே ஒரு 53,600 சில்லரை இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டோட பயோ பார்த்தீங்கன்னா நம்ம பயோ தான், ஏன்னா இது என்னோடய அக்கௌண்ட்டு தான். அப்படியே கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ரக்னாருக்கு அப்படியே இதெல்லாம் இருக்கும். அப்படியே நீங்களே வீடியோவில் பாருங்கள். அக்கௌண்ட்டோட வேலிட் கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க் பார்த்தீங்கன்னா ஒரு 421 இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த சீனியர் பண்டிலோட இங்குபட்டு டாப் மாஸ்க்கு டாப் பண்டில் அவைலபிளாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பேந்தம் பண்டில். இது பார்த்தீங்கன்னா ஷாக்கு. இது எஸ்கே சபீர் யார் இந்த ஏர் வந்து எஸ்கே சபீர் ஏர் போட்டு எஸ்கே சபீர் வாஸ் போட்டு இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங் பண்ணிட்டார். இது பார்த்தீங்கன்னாலுமே கோல்டன் 5th எலைட்டு. இது வெயிட் பண்ணுங்கள், ஃபுல்லாக ஷோ பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஹலோ ஃபேஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் பண்டில். இது பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு பிடிச்ச பண்டில், ரக்னாரக் பண்டில். இது பார்த்தீங்கன்னா சும்மா நார்மல் அக்கௌண்ட்லாம் கிடைக்காது, ரொம்பவே ஓல்டு எலைட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் இருக்கிறதே ரொம்பவே ரேர் தான். இது பார்த்தீங்கன்னா ஷாம்ராக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் டாப் பண்டில். அப்படியே பைரட்டு இதுன்னு சொல்லிட்டே போகலாம். இதெல்லாம் இன்குபேட்டர் பண்டில்ஸு. இது பார்த்தீங்கன்னா டாக்டர் பண்டில். இதுவுமே பார்த்தீங்கன்னா கோல்டன் சீசன் 7th எலைட் பாஸ். இது பார்த்தீங்கன்னா நார்மல் 5th எலைட்டு பிரேக் டான்சர் பண்டில். மாஸ்க் கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அதுதான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், இந்த ரக்னாரக் பண்டில். இந்த மாஸ்க் இந்த பண்டிலே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கனாலுமே இந்த கிறிஸ்டால். இது பார்த்தீங்கன்னா இந்த பீட்டுக்கே போட்டு சுற்றி நிற்பார். இது பார்த்தீங்கன்னா பன்னி பண்டில். இந்த பன்னி பண்டில் இந்த ராய் ஸ்டார் இருந்துச்சுன்னா அக்கௌண்ட்டு காம்போ கலெக்ஷனாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து இன்குபேட்டர் சாம்ராயின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஜாம்பி சாம்ராயி. இந்த ஹெட்டை போட்டு அந்த கீழே வந்து நம்ம எந்த ட்ரெஸ் போட்டாலுமே மேட்சிங்காக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஓல்டு பாஸ் பிளேயருக்கு எல்லாருக்குமே தெரியும், ட்ரிபிள் ஸ்கிராஃபு. ஏன்னா சூப்பரான ஒரு மாஸ்க்கு. அப்புறம் வேலிட் கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 850 பண்டில் இருக்கும். தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா கோல்டன் 5th எலைட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்னல் சாலிடர் பண்டில் டாப் அவைலபிளாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இது என்ன கதைனா, இந்த ஸ்டோன் இருக்கும்போது இதை வந்து ஃப்ரீயாகவே இந்த பக்கில் கொடுத்துருந்தானுங்க ஃப்ரீ ஃபயர் காரனுங்க. அப்புறம் மற்ற ரிட்டன் எடுத்துட்டானுங்க. ஏன்னா இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே எல்லாரும் எடுத்துகிட்டு போனாங்க, அப்புறம் ரிட்டன் எடுத்துட்டானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது எஸ்கே சபீர் ஏர். இதுவும் எனக்கு பிடிச்ச ஏர் தான். இது பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு லைட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டே ஷோ பண்ணியிருப்பேன். ஒன் பஞ்ச் மேனோட ஃபுல் செட் பண்டிலும் இருக்கும். கரெக்டாக இப்போ தான் ஒருத்தர் இன்வைட் பண்ணுறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரக்னாரக் பண்டிலு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கோல்டன் ஷேடு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், இது ஹெட்டு தான் நல்லாயிருக்கும், மற்றது எதுவும் நல்லா இருக்குது எனக்கு எதுவும் பிடிக்கல இது பார்த்தீங்கன்னா இந்த பண்டிலில். அப்புறம் பார்த்தீங்கன்னா சீசன் 8th எலைட் பாஸ். இது பார்த்தீங்கன்னா வின்சென்சோ எலைட்டு. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்குபேட்டர் பண்டில் தான். இது பார்த்தீங்கன்னா பன்னி பண்டிலு. இந்த பன்னி வந்து போட்டிருந்தாலே யார் ஞாபகம் வராங்கன்னா இந்த யார் எனக்கு தெரியல. இந்த பன்னி யார் ரொம்ப நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இது பார்த்தீங்கன்னா சீசன் 7 எலைட் பாஸு. இது பார்த்தீங்கன்னா 5th எலைட்டு பிரேக் டான்சர் பண்டில். சீசன் 4 கோல்டு ரேங்க் டிஷர்ட்டும் அவைலபிளாக இருக்கும். இதுவும் பார்த்தீங்கமே ரேங்க் டிஷர்ட் தான். ரேம்பேஜ் பண்டில், பூயா பண்டில், கோப்ரா பண்டில் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். அப்படியே கீழே தள்ள ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கேன் பாருங்கள். ஃபுல்லாக இன்குபேட்டர் கலெக்ஷன். அப்புறம் ஃப்ரீயாக கொடுத்த கலெக்ஷனு, ஃபேடரல் கலெக்ஷன், டாப்அப் கலெக்ஷன் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். இது பார்த்தீங்கன்னா பைரட் எலைட்டு, கவுபாய் எலைட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது எலைட் பாஸில் வந்த சாம்ராயின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா பிளாக் ஷேடு. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரியான வீடியோஸ் எடுத்துகிட்டு வரது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கு அப்புறம் சப்ஸ்கிரைப் தான் நான் மறுபடியும் வீடியோ போடுவேன். ஏன்னா இவ்வளோ ரிஸ்க் எடுத்து போடுறேன். பார்த்தீங்கன்னா அவ்வளோ வியூஸ் எதுவுமே சப்போர்ட் கொடுக்க மாட்டேங்க. இது பார்த்தீங்கன்னாலுமே ஒரு சும்மா நார்மலான பண்டில் தான். இது பார்த்தீங்கன்னா வார்லூப் பண்டில். இதெல்லாம் இப்போது ஸ்டோரில் விட்டு ரொம்பவே இது பண்ணிட்டானுங்க. வார்லூப் பண்டில்னால் இந்த வார்லூப் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு ரொம்பவே ட்ரெண்டிங் பண்ணிட்டாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலுமே ஃபுல்லாக இன்குபேட்ரு பண்டில்ஸ் தான். இது லாஸ்ட் பண்டில். இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் டாக் பண்டில். இந்த பேண்ட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சனா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னாலுமே சாமுராய் பண்டில், கிரேசி டிஜே டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்குபேட்டர் பண்டில்ஸ் தான் அவைலபிளாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாம்பி சாமுராய் ஃபுல் செட் பண்டிலும் அவைலபிளாக இருக்குது. அப்படியே பாருங்கள். இது ஃபுல்லாக நான் வீடியோ ரொம்பவே ஸ்கிப் பண்ணியிருப்பேன், ஏன்னா இது ஃபுல்லாகவே சொல்கிறது ரொம்ப நேரம் வீடியோ டைம் எடுக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெர்சிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஜெர்சிஸ் இருக்கும். பேண்டில் பார்த்தீங்கனாலுமே ஒரு 550 பேண்ட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் ஆஞ்சலிக் அவைலபிளாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் டாக் பண்டலோட பேண்ட்டும் அவைலபிளாக இருக்குது. இது தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்புறம் வந்து கிரிமினலில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கிரிமினல் அவைலபிளாக இருக்குது, பர்பிள் கிரிமினல். இது பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்டரி பண்டில்ஸு. இது லெஜெண்டரி பண்டிலு.
இது பார்த்தீங்கன்னா நியான் கிரிமினல், ஒன் பஞ்ச் மேன் செட் ஃபுல் பண்டிலும் இருக்கும். மணி இஸ்டும் அவைலபிளாக இருக்கும். டைனோ பார்த்தீங்கன்னா ரெயின்போ டைனோவும் அவைலபிளாக இருக்கும். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஓல்டு பண்டில் தான். அப்புறம் அக்கௌண்டோட இமோட் கலெக்ஷனில் பார்த்துலாம் ஒரு 119 இமோட் இருக்கும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மேக்ஸ் இமோட்டு தான். XM80 அப்புறம் M10 MP40 எல்லாம் ஷார்ட் ரேஞ்ச் கணக்கு எது மேக்ஸ் முக்கியமானது எல்லாமே இருக்குது. லாங் ரேஞ்சுக்குமே அவைலபிளாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சேரு, AK மேக்ஸு, இது பார்த்தீங்கன்னா புஷ்அப் இமோட்டு. அப்படியே சும்மா ஸ்க்ரோல் பண்ணுற பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு எலைட்டு. ஃபஸ்ட்டு இந்த ஓல்டாக இருக்கும்போது இந்த இமோட் பண்ணிங்கன்னா நல்லாவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக அனிமே சேர்த்துட்டு வரான்னு சொல்லி இது ரொம்பவே மொக்க பண்ணிட்டானுங்க. இதுவுமே நல்ல ஒரு பண்டில் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலாக டாப்அப்பில் வந்தது தான். அப்படியே ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக இதெல்லாம் ஹார்ட்டு, காரு அதுன்னு சொல்லிகிட்டே போகலாம். இது பார்த்தீங்கன்னா அனிமேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 7 அனிமேஷன் அவைலபிளாக இருக்குது. லுக் சேஞ்சரில் பார்த்தீங்கனாலுமே இந்த ரேம்பேஜில் வந்து லுக் சேஞ்சர் அவைலபிளாக இருக்கும். அக்கௌண்டோட கன் கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்குபேட்டர் டாப்பு தான் இருக்கும். இந்த M4A1 தான் இன்குபேட்டர் டாப்பை விட இது நல்லா அடிக்கும். இது பார்த்தீங்கன்னா ஈவோ எனக்கு அவ்வளோக்கா இது சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா ரேட் ஆஃப் ஃபயர் சிங்கிள்ன்றதுனால அவ்வளோக்கா புல்லட் படமாட்டுது. அப்புறம் ஈவோ AK மேக்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது வந்து டாப்பு, இது வந்து தேர்டு, இது வந்து செகண்டு, இது வந்து லாஸ்ட்டு. சாரி இது வந்து லாஸ்ட் இல்லை, ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் வந்து இதுதான் லாஸ்ட்டு, சரிங்களா? இது அப்புறம் பார்த்தீங்கன்னா இது இந்த ஓல்டு பாஸ் பிளேயருக்கு எல்லாருமே இந்த ட்ராகனுக்கு எப்படி அடிக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவோ ஸ்கேரு, டைட்டானிக் ஸ்கேர் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டோரில் ஒரு 2000 ரூபாய்க்கு இதே விட்டுட்டானுங்க. டாப்அப் பண்ணால் கொடுக்குற மாதிரி. இது ரொம்பவே மொக்க பண்ணிட்டானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரோஸா பார்த்தீங்கன்னா ஈவோ க்ரோஸா லெவல் 3ல் இருக்குது. ஃபேமஸ் பார்த்தீங்கனாலுமே லெவல் 7. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இன்குபேட்டரில் வந்து ஃபேமஸ். XM80 பார்த்தீங்கனாலுமே இன்குபேட்டர் டாப்பும் இருக்குது, மேக்ஸும் இருக்குது, செகண்டும் இருக்குது. A94 பார்த்தீங்கனாலுமே டாப்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா A94 ஈவோ இருக்குது, பிளாஸ்மா இதெல்லாம் பாருங்கள். அப்படியே ஃபுல்லாக ஓல்டு இது டாப்பு தான். அப்படியே பார்த்தீங்கன்னா MP40யும் டாப்பு, UMP9 மேக்ஸ் இருக்கும், UMP9 டாப் இருக்குது பாருங்கள். அப்படியே பாட்டம் ஃபுல் டாப் டு பாட்டம் எல்லாமே இருக்கும். MP5 பார்த்தீங்கன்னா MP5 இன்குபேட்டர் டாப் MP5 இருக்கும். MP40யில் பார்த்தீங்கன்னா MP40 மேக்ஸு இது நல்லா அடிக்கும் மேக்ஸை விட. ஆனால் இது கோப்ரா வச்சு தான் எனக்கு கரெக்டாக யூஸ் ஆகுது. ப்ளூ போக்கரு, எல்லோ போக்கரு, க்ரீன் போக்கரு, ரெட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜோக்கரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் MP40 இது லாங் ரேஞ்சுக்கு சூப்பராகவே அடிக்கும். பன்னியும் அதே ஈக்குவல் தான். இன்குபேட்டர் டாப் P90 இருக்குது. இது பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து P90. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரேர் தான். M10ல் பார்த்தீங்கன்னாலுமே M10 ஈவோ M10 மேக்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்குபேட்டர் டாப் டு பாட்டம் எல்லாமே இருக்கும். இது இப்போ ரீசெண்டாக விட்டு நூபைலெலாம் இருக்குது. இது வேஸ்ட் பண்ணிட்டானுங்க. இது ஒழுங்காகவும் அடிக்கவும் மாட்டுது. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். டபுள் வேலில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 டபுள் வேல் ஸ்கின் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாக ரேர் தான். இதெல்லாம் ரேர் இல்லை, ஃபுல்லாக லெஜெண்டரி AW தான். ஃபிஸ்ட்டு பார்த்தீங்கன்னாலுமே ஒரு 8 ஃபிஸ்ட்டு OPM ஃபிஸ்ட்டு இதுதான் ஃபஸ்ட்டு வந்தது. இது நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சது தான். இதை போட்டு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஸ் இதுதான் ஃபஸ்ட்டு வந்ததுன்னு நினைக்கிறேன். இது நல்லாயிருக்கும். க்ளோவலில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ப்ரீஆர்டர் க்ளோவால் இது இருந்துச்சுனாலே அக்கௌண்ட்டு டாப்பில் இருக்கும். ஏன்னா சூப்பரான கலெக்ஷனு. இந்த அக்கௌண்டோட கலெக்ஷன் நீங்களே வீடியோ பேக்ரவுண்டில் பாருங்கள். பார்த்துட்டு போய் இந்த அக்கௌண்ட் எப்படி இருக்குன்றது மட்டும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்ம கமெண்ட் பாக்ஸை டச் பண்ணி பாருங்கள், கிளியராக டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆனில் போட்டுக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் நோட்டிஃபிகேஷனும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பை காய்ஸ்.